நயன்சன்ஸ் ட்ரேட்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய வழி பயிலரங்கம் இன்று 1136வது நாள். 2023 தொடங்கி இன்று வரை தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு தலை. தலை என்ற தலைப்பில் உடலின் பாகமாகவும் தலைமை பண்பாகவும் தலைவரை பற்றியும் நிறைய பரிமாணங்களில் இந்த தலைப்பு பேசப்பட்டு வருகிறது. இன்றைய பயிற்றுனர் திருமதி கோமதி அவர்கள் தலை என்ற தலைப்பில் எல்லா தலைப்புகளிலும் தலைமை பேச்சாளராக முதல் நாள் பேசும் இவர் தன்னுடைய இந்த மாதம் கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அவர் பேசுகிறார். அழகான எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதில் ஒரு பாடலுடன் ஆரம்பித்து இனிமையான தம் குரலால் தன்னுடைய வேகமான எனர்ஜெட்டிக் பேச்சால் பார்வையாளரை கட்டி போடும் வல்லமை படைத்தவர். ஒரு பயிற்றுனர், ரிட்டையர்டு டீச்சர். ரிட்டையர்டு டீச்சர் என்பது நான் சொன்னதால் உங்களுக்கு தெரியும், இல்லை என்றால் மிகவும் இளமையான குரலால் அருமையான கருத்துக்களை தெரிவிக்கும் இவர் இன்றைய தலைப்பில் தலை என்ற தலைப்பில் பேச, அவருடைய பேச்சை கேட்க நாம் எல்லோரும் அவருடன் காத்துக் கொண்டிருக்கோம். சபை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி மேடம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். வாழ்க வளமுடன் சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக கேட்குது. ஓகேங்க சார். நற்புலரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். சார் சொன்னாங்க எப்போதுமே நான் 1ஆம் தேதி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒன்று வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்க நம்பருங்கிறது எனக்கு தெரியும். அதில் 2 தடவையோ 3 தடவையோ பேசிட்டேன். ஆனால் அதை விட பெரிய சிறப்பு இன்னைக்கு 9ஆம் தேதி ஐயா சொன்னாங்க இல்லைங்களா. இந்த எனக்கு எப்போதுமே கேலண்டர் ஷீட் கிழிக்கும் போது ஒரு பழக்கம் இருக்கும். அதில் இருக்க நம்பர்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். இப்போ 2 அப்படின்னு இருந்தால் 2x2 போட்டால் வருமா அந்த ஐயர், அந்த மாதிரிலாம் கணக்கு பார்ப்பேன். அப்படி பார்த்தா இன்னைய தேதி வந்து 9ஆம் தேதி. அது ஒரு பெரிய தலை சிறந்த நம்பர்னு சொல்லணும். நம்ம தலைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா ஒண்டர்ஸ் ஆஃப் 9 எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா அதோடைய வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 1x9 = 9, 2x9 18. அப்படி வர்ற அந்த ரிசல்ட்டை கூட்டினீங்கன்னா திரும்ப 9 வரும். அது வேற எந்த வாய்ப்பாடுக்கும் கிடையாது, 9க்கு தான் உண்டு. அதே மாதிரி எண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல் 1 + 2 + 3 + எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 36 வரும். திரும்ப கூட்டினா அது 9 வரும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர் சிஸ்டம் எல்லாமே 9க்குள்ள அடக்கம் அப்படிங்கிறது அதோடைய தத்துவம். அப்படிப்பட்ட அந்த 9ஆம் தேதி பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைய விடிகாலை பொழுதுல நற்புரலையில் பேசுறதுங்கிறது ஒரு தலையாய கடமையாயிடுச்சு. ஏன்னா இந்த நற்புரலையோட தலைப்பு வந்து தலை. அதனால நம்ம தலையாய கடமையா இன்னைக்கு பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பல சாதாரண மனிதர்களையும் சாதனை மனிதர்களாக பேச வைத்து தலை நிமிர வைத்து விட்டது நற்புலரி இல்லையா. அப்படி நம்ம நிறைய நிமிர்ந்திருக்கோம், தலை நிமிர்ந்திருக்கோம். அதாவது பெருமை, தன்னம்பிக்கை மற்றும் கௌரவம், இது எல்லாத்தோட நம்ம தலை நிமிர்ந்து பேசுறோம். தலை நிமிர்றோம் அப்படின்னாலே அது வந்து அந்த செயல் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பெருமையை தான் குறிக்குது இல்லையா. நம்ம முண்டாசு கவி பாரதம் ஏறிய பாரதியார் சொன்னார் இல்லைங்களா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னாரு. எந்த பாடல் போல? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. நரம்புகள் அனைத்திலும் மரம் என்னும் உரம்தான், உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர்தான், அது வெறும் பெயர் இல்லை எங்கள் உயிர்தான். 1000 ஆண்டின் முன்னே சித்தர் சொன்னதெல்லாமே இன்றுதான் நாசா சொல்லுமே. நிலவை முத்தமிட்டு விண்கலத்தில் ஏறி தமிழோ விண்ணை தாண்டி செல்லுமே.
ஒரு கொடி இதயத்தின் ஒரே துடிப்பு, எங்கள் விழிகளில் எரிவது ஒரே நெருப்பு. உலகினில் ஒளி தர அதை பரப்பு, இங்கு தமிழனாய் பிறப்பதே தனி சிறப்பு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. என்னங்க இது, உடம்புல இத்தனை பாகம் இருக்கும்போது என்சான் உடம்பிற்கு சிரசே, அதாவது தலையே பிரதானம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு உறுப்புகள் இருக்கு நமக்கு, கண்ணெல்லாம் ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு சொல்லுவோம். இருந்தா கூட அந்த சிரசு, இந்த தலைக்கு என்ன அப்படி ஒரு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பழமொழியே சொல்லிட்டாங்க இல்லையா, உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழமொழியை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது ஒரு பழமொழி, அதாவது பழமையான மொழி மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமான உண்மை. உடலின் அனைத்து இயக்கங்களையும் இதய துடிப்பு முதல் நடப்பது வரை ஒருங்கிணைக்கும் CPU எது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் ஆகிய 4 முக்கிய உணர்வுகளையும் தன்னுள்ளே வைத்துள்ளது எது? மனிதனின் ஆளுமை, முடிவெடுக்கும் திறன் மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றை தன்னுள்ளே அடக்கியுள்ள, நிறைய அரிய விஷயங்களை தன்னுள்ளே அடக்கியுள்ளது எது? மூளைதானே. அதனை தன்னகத்தே கொண்டுள்ளதால்தான் நாம் தலையை பெருமை, தன்னம்பிக்கை, கௌரவத்தை மனிதனின் குணங்களில், செயல்பாடுகளில் உதாரணமாக கொள்கிறோம் இல்லையா. இப்ப குணத்துக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னா, தலை நிமிர்ந்து நில், தலை குனிற மாதிரி காரியங்கள்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பூவிற்கு தாமரையாம் புலவர்க்கு வள்ளுவர், கற்றலில் கேட்டலே நன்று என்பதை செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பழமொழி இருக்குது. தலை இருக்க வால் ஆடலாமா, தன்னடக்கமா இரு, உன்னுடைய பொசிஷனை புரிஞ்சுக்கோ இல்லையா. அந்த மாதிரி பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு சொல்லுவோம் இல்லையா. தலை இருக்க வால் ஆடக்கூடாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அது சின்னதா நமக்கு ஆண்டவன் நிறைய இடங்கள்ல அப்படிதான் பண்றான். நமக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்தா கூட அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி சின்னதா கொடுத்து நமக்கு ஆறுதல் கொடுத்து நிம்மதியை கொடுத்துட்றான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நிம்மதியா சொல்றோம். தர்மம் தலை காக்குங்க. எப்போதுமே நாம செய்யறது நம்மளோட மட்டுமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்குன்னு போகும் நம்ம செய்யற தர்மம். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல், அது எதா இருந்தாலும் நம்ம பெரும்பாலும் கவலையில தான் சொல்லுவோம். தலைக்கு மீறி போயிடுச்சு விஷயம், தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ரொம்ப அவசரமா ஒரு வேலை செய்யணும்னா தலை போற காரியம் பாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு காரியத்தை இப்ப செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னா தலையை அடகு வச்சாவது இந்த காரியத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம தலையை அடகு வச்சா யாரு எடுத்துப்பாங்கிறதெல்லாம், அதெல்லாம் லாஜிக்குக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம. அதே மாதிரி தாய்க்கு தலைப்பிள்ளை, 1000 பிள்ளைகள், இப்பெல்லாம் ஒரே பிள்ளை தான் தலைப்பிள்ளைன்னு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் டசன் கணக்குல எல்லாம் இருந்தது குழந்தை. எத்தனை இருந்துச்சுனாலும் அந்த முதல் குழந்தைக்கு வளைகாப்பு போட்டு அது பிறந்து அது முதல் தடவை ஒரு விஷயத்த ரசிக்கிறது பெரிய விஷயம் தானே. குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் உண்டத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய முத குழந்தை, அதுக்கப்புறம் இருக்க குழந்தையெல்லாம் நமக்கு அதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோமே அப்படின்னு இருப்போம். அந்த தலைப்பிள்ளை அப்படிங்கிறது இல்லையா. இந்த மாதிரி பழமொழி எல்லாம் நம்ம பார்க்கும்போது எதற்காக தலையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொறுப்புணர்வு, நற்பண்புகள், ஆளுமை பண்புகள், முக்கியத்துவம், இது எல்லாத்தையுமே தலைங்கிற வார்த்தை குறிக்குது. தலை சிறந்த தலைவர்களுக்கு கூட நம்ம தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்துறோம் இல்லையா. தலைவர்கள் நிறைய விஷயங்கள் கூட, பெரும்பாலும் தலைவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கௌரவப்படுத்தணும்னு நினைச்சா தபால் தலை வெளியிடுறோம் இல்லையா. அப்படிதான் தலைவன் தலைவி அப்படிங்கிற வார்த்தை கூட அப்படிதான் வந்தது. ஒரு சமூகம் அல்லது ஒரு அமைப்பை வழிநடத்தும் ஒரு நபருக்கு குறிக்கோள்களை நோக்கி மற்றவர்களை சரியாக வழிநடத்தும் திறன், சிறந்த கல்வி, நுணுக்கமான அறிவு மற்றும் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றல், அறநெறி தவறாத வாழ்க்கை மற்றும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் பண்பு, கடினமான சூழ்நிலைகளிலும் தளராமல் முடிவெடுக்கும் மனதிடம், தன்னை சார்ந்தவர்களை காக்கும் கடமை உணர்வு, பிறருக்கு உதவும் ஈகை குணம், குழு அல்லது அமைப்பின் தோல்விக்கோ அல்லது சிக்கல்களுக்கோ தானே பொறுப்பேற்று தீர்வு காணும் நற்பண்பு. இது மாதிரி நிறைய நற்பண்புகளோட தொகுப்பாக உள்ள ஒருவரை தலையை மையமாக வைத்துதான் தலைவன் அல்லது தலைவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க தான் ஒரு சரியான தலைவரா ஒரு சமூகத்தையோ ஒரு குழுவையோ பாதுகாப்பா அழைச்சு செல்ல முடியும். அவங்கதான் தலைவன் இல்லது தலைவி இல்லையா. இது காலகாலமா நம்ம தலைவன் தலைவிக்கு அப்படிதான் சொல்றோம். அகநானூறுக்கெல்லாம் நம்ம போகாம புறநானூறுல.
அதே மாதிரி நேத்து மேடம் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர். அவங்க நிறையவே சொல்லிட்டதுனால அதுக்கு நம்ம போகவே முடியாது. ஒரே ஒரு கருத்து தான். தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளிங்கிற குடும்பமா தான் பார்ப்பாங்க. நான் ஒரு சரியான தலைமை ஆசிரியர், அவங்க பெர்ஃபெக்ட்டானவங்க அப்படின்னு சொன்னா, எப்படி பார்ப்பாங்கன்னா, அது ஒரு குடும்பமா பார்ப்பாங்க. அதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், இத்தனை பேரையும் அவங்க கையாளுவாங்க. ரொம்ப நல்லா அழகா கையாண்டு எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ற ஒரு தகப்பனார் போல ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க இல்லைங்களா? அது தலைமை ஆசிரியர் இன்னும் நிறைய சொல்லலாம். மேடம் நேற்று நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒண்ணுங்க, தலையெழுத்து. எல்லாருக்கும் பாருங்க தலையெழுத்து. எங்க சார் கூட சொல்லுவாங்க, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான் உனக்கு தலையெழுத்து சரியில்லையா அப்படிம்பாங்க. தலை நம்ம ஹேண்ட் ரைட்டிங்க்கும் அந்த தலையெழுத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த தலையெழுத்து, தலையில எழுத முடியுமா என்ன? முடியாது. அதனால நம்ம அதிகமா உபயோகிக்கிற வார்த்தை, நம்ம தலையெழுத்துங்கிற வார்த்தையை அதிகமா உபயோகிப்போம். ஒவ்வொருவரும் பிறப்பிலும் முற்பிறப்பு பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் படைப்பு கடவுளாகிய பிரம்மாவால் தலையில் எழுதப்படும் விதிமுறையாக நம்பப்படும் ஒரு தத்துவம் தான் தலையெழுத்து. அது வந்து ஒரு கற்பனை தத்துவம் தான், நிஜமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. தீய தலையெழுத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்ல வழிகள், பக்தி, முருக வழிபாடு மற்றும் திருப்பட்டூருங்கிற ஒரு ஊர்ல பிரம்மன் கோவில் இருக்கு, அங்க வழிபாடு இது மூலம் மாற்ற முடியும் என்று நம்ம வந்து மதத்துல கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் எனக்கு ஒரு கருத்து சொல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம் இல்லையா? தலையெழுத்தை கூட நம்ம மாற்றலாம், மாற்ற முடியும் நம்மளால். நம்மளால முடியாது என்னங்க, எல்லாமே முடியும் இல்லையா? அடுத்ததாக கணவன் மனைவி உறவில் மட்டும் தலையணைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. மற்றவங்க எல்லாம் தலையில மட்டும் வச்சு படுத்துக்கிறோம். ஆனா அங்க ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை தலையணை மந்திரம். ஆனா அதை வந்து நம்ம என்ன நமக்கு தான் எப்போதுமே என்னன்னா, ஒரு நல்ல ஒரு அழகான தத்துவத்தை என்ன பண்ணிடுவோம், ரொம்ப மோசமா மாத்திடுவோம். அது நம்மளுடைய இது. தலையணை மந்திரம்ங்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா நம்ம இப்ப அப்படி வச்சிடல இல்லையா? அதனோட பொருளை பார்த்தீங்கன்னா, நம்ம தான் எப்போதுமே நல்ல விஷயங்களை நேர்மாறாக பொருள் கொள்வதில் பெரிய ஆளு இல்லையா? அதோட உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வர தத்துவப்படி இடது காது சக்திக்கு உரியது என்பதால், அப்போ அந்த தூங்குற சமயத்துல, அதாவது மிகவும் அமைதியான நேரத்துல மனைவியால மென்மையாக அன்பாக சொல்லப்படும் வார்த்தைகள் கணவனின் அன்பையும் பாச அரவணைப்பையும் வலுப்படுத்தும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி மனைவிமார்கள் அந்த மாதிரி காதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் தலையணை மந்திரம். ஆனா இப்ப நம்ம அதை எப்படி உருமாற்றிட்டோம், நம்ம தான் எல்லாத்தையுமே கொரோனா மாதிரி உருமாற்றிடுவோம் இல்லையா? மனைவியின் பேச்சை ஆராய்ந்து பாராமல் நம்பி, மனைவி என்ன சொல்றாங்களோ அதை நம்பி மற்ற உறவுகளை பகைத்து கொள்ளும் ஒரு சிக்கலாக்கிட்டோம் நம்ம தலையணை மந்திரத்தை இல்லையா? நளினமும் மென்மையும் கலந்த எத்தனையோ விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வன்முறைக்கு வித்திட்ட விஷயங்களை மாத்திடுறோம். நம்மளுடைய சமூக அமைப்பு அப்படி இருக்குது. இதுக்கு இந்த கலிகாலத்துல சரி அதை போகட்டும், விட்டுடுறோம். அதே மாதிரி அதை தொடர்ந்து தலையணை மந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறது இல்லையா? அப்படிதான் சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கா ஜென்டில்மேன், நிறைய பேர் 99% அவங்க எல்லாமே புரிதலை பெரிதும் விரும்புவாங்க. நம்ம வந்து நமக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மனைவிக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பாட்டுக்கு கட்டளை போட்டுக்கிட்டே போகக்கூடாது, அதில் உள்ள கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு சில கணவன்மார்கள் செயல்படுவாங்க. ஆனா அவங்க இந்த மிஸ்டர் புருஷனுக்கு என்ன இந்த சமூகம் பேர் கொடுத்துரும், மனைவிக்கு தலையாட்டுறான், நல்லா மனைவி பேச்சுக்கு நல்லா தலையாட்டுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம அந்த மிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. நீங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, நான் இப்படிதான் என் மனைவியை மதிச்சு ஒரு ஜீவனான வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எப்படி பாடுவாரு? நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் தாங்கிக் கொள்வேன், நீ இரவு நான் விண்மீன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன், நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாரு நம்ம மிஸ்டர் ஹஸ்பண்ட். தலையை பத்தி இவ்வளோ பேசணும்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்த வந்து நான் எதேச்சையா எடுக்கும்போது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2008 2009 ஆண்டுல
புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று வழங்குறத வந்து எதுக்கு வழங்கியிருக்காங்க? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு வழங்கியிருக்காங்க. நம்மளுடைய இந்திய அரசு 2008-09 ஆண்டில் புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று வழங்கியிருக்காங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு. அது என்ன புவிசார் குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்த வந்து பெருமைப்படுத்துது அப்படின்னு சொன்னா அந்த இடத்தோட பேர் அந்த பொருளுக்கு கொடுக்கலாம், வேற எதுக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. தஞ்சாவூர் அப்படின்னா அந்த தலையாட்டி பொம்மை அது வந்து ரொம்ப எந்த இடத்துக்குமே இல்லாத அந்த தஞ்சாவூருக்கு இருக்கிற ஒரு பெரிய பெருமை. இது புவிசார் தன்மை அப்படின்னா என்ன? ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல இது ஃபேமஸ் அப்படின்னா இந்த பாட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலி அல்வா, தென்மதுரை மல்லிப்பூவு, சென்னை கானா பாட்டு நாங்க ரசிப்போம், காஞ்சி பட்டு சேலை, பசுமாடு சுத்தும் சோலை, நாத்து நடும் வேலை பாட்டு படிப்போம், எங்கள் மயிலாட்டமும் கொஞ்சம் குயிலாட்டமும் கோயில் கரகாட்டமும் மதிரும், எங்கள் தெருகூத்திலும் எங்கள் எசபாட்டிலும் மெல்லிசைகள் துள்ளி வரும் வா வா வா. எந்தெந்த இடத்துல எது ஃபேமஸ்? திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, மாயவரம் ஏறு, மணப்பாறை மாயவரம் ஏறு பூட்டி எங்க மாயவரம் அதுக்கு அப்போ ஃபேமஸா இருந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்று ஒன்று ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு புவிசார் தன்மை கொடுப்பாங்க. அப்படி அந்த இந்திய அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் படித்தேன், இப்போதான் படித்தேன். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்லையா? இதை வந்து முன்னோர்களுடைய கலை பொக்கிஷம், தஞ்சாவூரின் கலை பாரம்பரியத்திற்கே அது சான்றா இருக்கு. இந்த பொம்மைகளுடைய தனித்துவமான அறிவியல் மற்றும் கலை நுணுக்கம் கொண்டது. 19ஆம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி ஆட்சி காலத்துல அறிமுகப்பட்டது. தஞ்சாவூருக்கே உரித்தான இந்த தனித்துவமான கலை எப்பவுமே எந்தெந்த ஊருக்கோ என்னவோ இருக்கும்போது தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் நமக்கு ஞாபகம் வரும். 1000 வருஷங்கள் சுனாமியையும் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு கம்பீரமா நிக்கிற பெரிய கோயில் ஞாபகம் வரும். அதுக்கடுத்து தஞ்சாவூர் அந்த தலையாட்டி பொம்மை, ஏன்னா அதுல அறிவியல் வந்து அதிகமா இருக்கு. சார் ஐசக் நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நூற்றாண்டுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டான் தமிழன். கண்டுபிடிச்சு அந்த பொம்மையை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதன் அடிப்பகுதியில நிறைய களிமண்ணை போட்டு நல்ல வெயிட்டா, அது வந்து பேசிக்கா எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா மனிதனோட அடிப்படை குணம் வந்து ரொம்ப நல்ல குணங்களா இருந்துச்சுன்னா அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அது உணர்த்துது இல்லையா? அதே மாதிரி அந்த எந்த பக்கம் சாஞ்சாலும் அது கீழே விழாது, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த அது வந்து புவியீர்ப்பின் சக்தியால தான் அந்த பபுள் ஹேட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டது. அதாவது இந்த பாரதி சொல்லுவா இல்லையா, வீழ்வேன் என்று நினைப்பாயோ அப்படின்னு. அத மாதிரி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு முதல்ல நின்னுக்கும். அதுதான் அதோடைய தத்துவம். அதாவது வாழ்வில் எத்தனை தோல்விகள் அல்லது பிரச்சனைகள் எது வந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் நிமிர்ந்து எழுந்து நிற்க வேண்டும்ங்கிற தன்னம்பிக்கையும் அந்த சயின்ஸ் மூலமா போதிக்குது நமக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இந்த பொம்மை எந்நேரம் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இது வாழ்க்கையில வளைந்து கொடுக்கும் தன்மையை தான் நமக்கு உணர்த்துது. ரொம்ப அடமெண்டா நம்ம புடிவாதமா வாழ்க்கையில இருக்கக்கூடாது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தலையாட்டுற நிகழ்ச்சி வந்து நமக்கு சொல்லுது. எக்காலத்திலும் வீழ்வதில்லை என்னும் அரிய தத்துவத்தையும் உணர்த்துகிறது இல்லையா? இந்த தலையாட்டி பொம்மைக்கு இவ்வளோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது 2 வயசான முதியவர்கள் மாதிரி இருக்கும் பெரும்பாலும் அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா. ஏன்னா வயசான காலத்துலதான் அடி பலமா விழுது இல்லையா? அப்போ நமக்கு வந்து இளரத்தத்துல நமக்கு நிறைய எனர்ஜெட்டிக்கா இருப்போம், அப்ப அடிச்சா கூட கீழே விழுந்துட்டு எழுந்திரிச்சிருவோம். வயசான காலத்திலயும் நீங்க வந்து அதே மாதிரி இருக்கணும், நல்லா எந்த அடி விழுந்தாலும் எழுந்து நின்று நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அது வயசானவங்கள தோற்றமா இருக்கும். அந்த பொம்மை ரொம்ப புன்சிரிப்போட இருக்கும். அது ரிசப்ஷன் தான். நீங்க எந்த நேரத்துல எப்பயா இருந்தாலும் புன்னகையோடு இருங்க, புன்னகையோட மற்றவங்கள்ட்ட பேசுங்க, புன்னகையோட அவங்கள வழி நடத்துங்க அப்படிங்கிற ஒரு இவ்வளோ இருக்குதுங்க தஞ்சாவூர் பொம்மையில. அது வந்து நம்ம இப்பதான் அது வந்து தலைப்பு கொடுத்த ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி. இதை வந்து நான் அதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பேசி உங்க தலைவலி ஆளாக்கிட்டேன் நான் உங்களை இல்லையா? அப்போ சரி, நமக்கு உடல் ரீதியா தலைவலி வந்து நிறைய வரும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு தர்ம சங்கடத்தையும் எரிச்சலையும் கொடுக்கும். அதையும் நாம் தலை சார்ந்த தலைவலி லிஸ்ட்ல தான் சேர்த்துடுறோம். அதாவது உடல் ரீதியா நமக்கு வர்ற ஒரு சின்ன இரிட்டேஷன், தலைவலி. ஆனா அந்த வார்த்தையை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை முடிக்காம இருக்கிறதே பெரிய தலைவலி தான்ப்பா. எக்ஸாமுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தலைவலி தாங்க முடியல. இப்படி என்ன பண்றோம்,
அந்த தலைவலிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துறோம். நம்மளோட உடல் சார்ந்த ஒரு வியாதி இரிட்டேஷனுக்குன்னு இல்லாம எல்லா இடத்துலையுமே சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நிறைய துறைகள்ல தலை சிறந்து விளங்குறவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல ஃபேமஸா இருக்கிறவங்கள தலை சிறந்த மன்னர், தலை சிறந்த விஞ்ஞானி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? நம்ம நிறைய வந்து அந்த மாதிரி தான் தலைங்கிற வார்த்தையை எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெருமைக்கு உரிய அந்த மாதிரி தான் நம்ம அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதனால தலைங்கிற ஒற்றை சொல்லுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்களேன். நான் கூட இந்த தலைப்பு கொடுத்தப்ப என்ன தலைன்னா நம்ம சயின்டிஃபிக்கா நமக்கு தெரியும், பிரெயின் அதுக்குள்ள இருக்கு, அதனால அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பேசுறது? ஆனா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. தலைப்பு தான் நம்மளை இழுக்குது அப்படியே நற்புலரியில பிடிச்சி. இந்த தலைப்பு முத மூடராய் வாழ்வோம் அப்படியே அதை ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அந்த தலைப்பு. அதே மாதிரி இந்த தலைங்கிற தலைப்பு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எப்படி இதுக்கு என்ன கொண்டு வரலாம், என்ன இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் பார்த்தா இவ்வளோ பழமொழி இருக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கு, என்னென்னமோ நமக்கு தலைங்கிற ஒரு ஒற்றை சொல் மந்திரம் அதுக்கு இவ்வளோ இருக்கு. தலைவன் இருக்கு, தலைவி இருக்கு, தலைமை ஆசிரியர் இருக்காங்க, எவ்வளோ இருக்கு விஷயங்கள் அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்ப தலையோடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்போ இனி வரும் காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், தலையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே வாழ்க்கையில நம்ம இது புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தலையாட்டலாம் இல்லையா? தலையாட்டுறது அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன அந்த கணவன் அது ஓகே, அது வந்து ஒரு நல்ல அழகான குடும்பத்துக்கு அது ஒரு உதாரணம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா எதையா இருந்தாலும் நம்ம ரசிச்சோம்னா தலையாட்டி ரசிப்போம் தெரியுங்களா? ஒரு பாட்டே கேட்குறோம், கண்ணை மூடிட்டு தலையாட்டுவோம். அப்ப தலையாட்டுறது வந்து நல்ல விஷயங்களை ரசிக்கிறதுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதையா இருந்தாலும் தலையாட்டி ரசிக்கலாம். நம்ம நிறைய சந்தோஷங்கள் நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை சந்தோஷமா ரசிக்க கத்துக்கணும். உடனே எனக்கு காதுல விழுது, போங்கப்பா போங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போராட்டத்தோட உச்ச கட்டத்துல நாங்க அப்படியே சீட்டு நுனியில உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எப்படிமா தலையாட்டி நாங்க ரசிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு காதுல விழுது. மைண்ட் வாய்ஸை விட்டுருவோம், மனசை விட்டு பேசுவோமா? எப்படி ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு ஓட்டப்பந்தயமே ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம் தானே. ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம், நம்மளோட டார்கெட் இதுதான். வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம பள்ளி பருவத்துல இருக்கும்போது நல்லா படிக்கணும், காலேஜ் நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது அப்ப வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறது நமக்கு வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. அதை நோக்கி திட்டுன்னு ஓட வேண்டியது. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன தெரியுதுன்னு கூட பார்க்காம ஓடிட்டே இருக்கும். அப்படி இல்லாம ஓடும்போது சுற்றுப்புறத்தையும் ரசிக்கணும். இங்க இது இருக்கு, இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு, இந்த இடத்துல ஒரு அழகான யானை நிக்குது, இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய ஏரி இருக்கு, அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஓடுவோமே, கொஞ்சம் ரசனையோட ஓடுவோமே. வாழ்க்கையில ஓடுறோம்னு முடிவாயிடுச்சு வாழ்க்கை. ஒருத்தர் மிந்த கூட தேவையில்லை. ஏன்னா நமக்கான இடம் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருவான். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவன் கொடுத்துருவான். அதனால அந்த இடத்துக்காக இன்னொருத்தரை முந்திக்கிட்டுலாம் நம்ம ஓடணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அப்படி வந்து நிறைய பேர் அதை நினைச்சுதான், இவன் 2 கார் வச்சிருக்கானா, நம்ம 4 கார் வச்சிருக்கோம், அவன் பையனை எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டானா, அந்த போட்டிகள் போறதே தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி டிசைன் பை காட். நமக்கு என்ன, நம்ம குழந்தைக்கு என்ன வாழ்க்கைங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணிட்டாரு. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க ஆண்டவனை கும்பிட்டீங்கன்னா இதை கூட அதை கூடன்னு கேட்காதீங்க, கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானப்பிரகாசம் சார் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நமக்கு ஆண்டவன் என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்மகிட்ட இருக்கணும், என்னன்னா கஷ்டம் நஷ்டங்களெல்லாம் ஹேண்ட்லிங் பவர். எவ்வளவு கஷ்டம்தான் வரட்டுமே, நீ லாட் ஆஃப் செருப்படி மேக் மீ உருப்படி. நிறைய எவ்வளோ நான் என்ன அடிக்கணுமா செருப்படி, நாளைக்கு 5 மணிக்கு நாள் நல்லா இருக்குப்பா வரியாப்பா அப்படின்னு கேட்டோன்னா சரியா போச்சு. செருப்படி வாங்குறோம்னு சரியா முடிவாயிடுச்சு, வாங்கிட்டு போறோம். அதே மாதிரி அந்த ஹேண்ட்லிங் பவர், எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை கூட ஹேண்டில் பண்றத திறமையை நம்ம வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி வந்து நம்ம ஏன் அந்த மாதிரி ஓடணும் அப்படின்னு சொன்னா, லைஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நிறைய பேர் லைஃப்பை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாரு ஆண்டவன். நம்ம இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கவும் முடியாது. நம்ம கொஸ்டின் பேப்பர் வேற பேட்டர்ன்ல இருக்கும், நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால லைஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் அ கேம். அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது.
அது வந்து ஒரு அழகான கேம் டிசைன் பை காட். பிளே இட் வித் சூட்டபிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிவன் பை த நேச்சர். நேச்சர் நமக்கு நிறைய அதுக்கு கட்டுப்பாடை கொடுத்துருக்கு. நீ இப்படி விளையாடு இல்லைன்னா கீழே விழுந்துருவ, இப்படி விளையாடு இல்லைன்னா மண்ணை கவிடுவ அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நமக்கு நேச்சர் கொடுத்துருக்கு. நம்ம அது தெரிஞ்சுக்காம போய் தான் மண்ணை கவருது எல்லா விஷயத்துலையும். அப்புறம் வந்து மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்ல வாழ்க்கையை வந்து அழகாக வாழ கற்றுக்கணும். நிறைய பிரச்சனை ஆகும், எக்கச்சக்க பிரச்சனை தான் வருது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம பிரச்சனையை சமாளிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு விரல்ல ஒரு புண்ணு வருது அப்படின்னு சொன்னால் விரலை வெட்டிடுறோமா என்ன? புண்ணுக்கு மருந்து போட்டு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த விரலை உபயோகப்படுத்துகிறோம் தானே? அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நிறைய பிரச்சனைகள் வருது, சால்வ் பண்ணுறோம். நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்மளை அந்த அந்த ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம அந்த நம்மளை சுற்றி என்ன இருக்குது, ஒரு எண்ணத்தை ரசிக்கலாம். இது நல்லா இருக்காது. நான் கூட அப்படி தான் என்னுடைய 33 இயர்ஸ் மேத்ஸ் டீச்சராக இருக்கும்போது வந்து கோவம் ஹோம்ஒர்க் பண்ணாதப்ப கோவப்படுற மாதிரி அதுவும் கூட ஒரு நடிப்பு சினம் தான். இல்லைன்னா அவன் தலையில் மிளகா அரைச்சிடுவான். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ கூட அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்சைட் த கிளாஸ் ரூம் ஆர் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் பசங்களோட ஜாலியாக இருப்பேன். போய் நெட்டு கட்டிட்டா நான் ஒரு பக்கம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் பால் விளையாடுவோம். அந்த மாதிரி நிறைய படிக்காத பிள்ளை இருக்கும், அதுக்கு ரிசல்ட்டுக்காக நம்ம கலெக்டருக்கு முன்னாடி போய் நிற்போம், அதெல்லாம் வேற விஷயம். அதுக்கு நடுவில் நம்ம நல்ல ரசனையோட ஒரு வாழ்க்கையை தலையை ஆட்டி நல்லா ரசிச்சுக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படி சந்தோஷமா தலையை ரசிச்சு ஆட்டுறது அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு மாதிரி தானேங்க. யாரது யாரது தலையை ஆட்டி ரசிப்பது, பூக்களா பறவையா நதிகளா? யாரது யாரது இடைவிடாது இசைப்பது, கிளிகளா இலைகளா கிளிகளா? கடலில் நீந்தும் மீனை என்று கிண்ணத்தில் வைப்பது நியாயமில்லை, விளக்கின் அடியில் தேங்கி நிற்கும் இருட்டை யாரும் பார்ப்பதில்லை. யாரது 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 தலையை ஆட்டி ரசிப்பது, பூக்களா பறவையா நதிகளா? இவ்வளவு நேரம் என் பேச்சை வந்து நல்லா கண்ணை மூடி தலையாட்டி ரசிச்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் கோடி பல. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம், யோமினி மேடம். அருமையான ஒரு நிகழ்வு, எப்பவும் போல அழகான ஒரு பாட்டுடன். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ரசிச்சு பண்றது அப்படின்னு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு கலைங்கிறதுல வந்து தலையை பற்றியா சொன்னாலும் சரி, தலையாட்டி பொம்மைக்கு அடியில் இத்தனை விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு ஸ்மைலாக ஒருத்தரை ரிசீவ் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லி அழகாக இந்த நிகழ்வை எடுத்து சென்றிருக்கிறீங்க. நிறைய டேக் ஹோம் மெசேஜ். நன்றி. இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். யாராவது இருக்கிறீங்களா? இல்லைன்னா நம்ம எல்லாருமே இணைந்து உலகின். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சார், என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார். சூப்பர் மேடம். சுனிதா மேடத்தோட ஹஸ்பண்ட் நாகராஜன் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும். நாகராஜனா மகாராஜாவா? நாகராஜா சார். நாகராஜன். சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சுனிதா மேடம் ஹஸ்பண்ட் நாகராஜாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அது மாதிரி உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பிழை பெற வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும் வைத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழையணும். ஜெகநாத் சார் வாங்க சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கோமதி மேடம் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நிறைய விஷயங்களை அவன் தலையாட்டி ரசிக்கணும் அப்படின்னு சொன்னது, தலையாட்டி பொம்மையை பற்றி பேசுனதுலாம் சிறப்பாக இருந்தது. தலையாட்டி ரசிக்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம பாட்டு கச்சேரிகள்லாம் போனா மியூசிக் சீசன்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தா அவங்க பாடுற மாதிரியே மக்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்துடும். ரொம்ப ரசிக்கும் பொழுது தன்னை அறியாம தலையாட ஆரம்பிச்சிடும். அதனால அது அது வந்து நிறைய பண்ணக்கூடியது. அதே மாதிரி தலையாட்டி பொம்மையை பத்தின அஹ், உம், அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது அது வந்து பணிவா இருக்கிறது, அது எல்லாமே அது ஒரு சிறந்தது. அதுக்கு புவிசார் குடியேறி இருக்கிறத சொன்னதும் ஒரு புதிய தகவல். இதே மாதிரி இன்னொரு நாள் பேசும்போது வாழைப்பூ தலை குனிஞ்சு இருக்கிறத பத்தி இவர் பேசினார், தாமோதரன் ஐயா. அது வந்து அதுவும் வந்து வாழை மரம் வச்சு வைக்கிறது வந்து நமக்கு வந்து வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு தலை குனிஞ்சு இருக்கிறது அப்படின்றத பத்தி. ஸோ தலையை வந்து நிமிர்ந்து நடக்கலாம், தேவையான நேரத்துல குனிஞ்சு நம்மளோட பணிவை தெரிவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறது. அது மாதிரி அவங்க அவங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, அது சட்டுன்னு எனக்கு மறந்து போச்சு. அது திரும்ப ஞாபகம் வரும்போது சொல்றேன். அத அந்த அளவுக்கு அவங்க தலைய வந்து நம்ம வச்சு எவ்வளவு சிறப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்றத நினைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறது காலையில. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஜெயநாத் சார். அதுக்கு கண்ணன்ராஜன் சார் வந்து தலை சிறந்த சொற்பொழிவு, தலையாட்டி பொம்மை பற்றிய புதிய புரிதல், வாழ்க்கையில் மீண்டு வருவதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டதுன்னு போட்டிருக்காங்க. சண்முகரமணி சார் வந்து சூப்பர் சேஷன் சிஸ்டர் அபவுட் தலைமை வித் எக்ஸாம்பிள்ஸ், தலையாட்டி பொம்மை நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபீட்பேக்காக வீரசேகரன் ஐயா நீங்க பண்ணலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் அம்மா அவர்கள் கோமதி கோமதி கோங்கிறத இறைவன் அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் சொல்லுவோம். பசுவுக்கு கோமாதான்னு சொல்லுவோம். திசைக்கு அது மாதிரி திசையை குறிக்கிறதும் கோங்கிறதுல புராணங்கள், இதிகாசங்கள் மற்ற எல்லாம் இருக்கு. மலையை குறிக்கிறதும் கோன்னு சொல்லி மலையை குறிக்கலாம். மவுண்டைன் அதை குறிக்கிறதுக்கு மலைக்கு இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல அந்த கோமகன் அப்படின்னா அரசனையும், இறைவனை குறிக்கிற மாதிரி அரசனையும் குறிக்கலாம். கோமகள் அப்படிங்கிறது. அந்த கோவ இருக்கிற அடுத்த வார்த்தையை எடுத்து பாருங்க, மதி, மைண்ட், பிரெயின். இது ரெண்டையும் சேர்த்து நமது சகோதரியர் அவர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி இறைவன் படைச்சிருவான். வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசா செய்ய, தெய்வத்தால் ஆகாததினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு நம்ம நினைச்சு உழைக்கலாம். பட் இறைவன் படைச்சிருவான், அமைச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு இது இது வரைக்கும் ஒரு ஏன் இந்த மதின்னு நான் இப்படி சொல்றேன்னா, அவங்க எடுத்துக்கிற எவ்வளவு இதை எடுத்துக்கிறாங்கிறதுக்கு நம்ம இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி தான். இத்தனை 9 நாள்ல 9 பற்றிய சிறப்பெல்லாம் சொன்னாங்க. தபால் தலைன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் இந்த 8 நாள்ல வந்ததா எனக்கு தெரியல. தபால் தலையை நம்ம வந்து தலைவர்களுக்காக தபால் தலை நம்ம போடுறோம்னு. இது ஒரு புது செய்தி. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியா இருந்தாலும் அது யார் வேணாலும் கொடுக்கலாம். அதை எடுத்துக்க முடியும். மன மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால அம்மா அவர்களுக்கு என்ன சொல்லுவதுன்னே தெரியல. 9 சொன்னப்ப அம்மா வந்து 9ஆ தான் இருக்காங்க. 9 வச்சு எந்த நம்பரை வச்சு பெருக்கினாலும் அதை பெருக்கிட்டு கூட்டினோம்னா என்ன வரும்னா அதே வரும். 99 81. ஆனா அதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த பெருக்கல் தொகையை அதை அதிகப்படுத்தி நிற்கும். 9ங்கிறது 9 இருந்தது, 81 மாறிடுச்சு. ஆனா கூட்டல்ல ஒரு இது இருக்கு. இது வந்து டீமுக்கு சொல்லுவாங்க. 9 81 பெருக்கிறத டீம் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அதே கூட்டு பாருங்க, 9 3 12. அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு. 9 என்ன பண்ணுன்னு அதை எதுவும் மாத்தாம 12 கூட்டுங்க 3, 9ஓட கூட்டின 3 அப்படியே கொடுத்துரும். 9 4 13 கூட்டுங்க 4. கூட்டல்ல அப்படியே வச்சுக்கோ. நீதான்ப்பா அது. அது வந்து குழு, அங்க இருக்கிற கூட்டம். அவரோட உன் கருத்தை நான் ஒன்றும் மாத்தலப்பா, என் கருத்து இது, உன் கருத்து இது, நீ அப்படி இரு, நான் இப்படி இருக்கேன், நம்ம எல்லாரும் 2 பேரும் நண்பராகவே இருப்போம் அப்படின்னு கூட்டி வர்றப்ப அப்படியே வச்சுக்கோ. பெருக்கி வர்றப்ப தானும் வளர்ந்து எல்லாரும் வளர்ந்து டீமா மாறிடும். அதுதான் 9இன் சிறப்பு. அம்மா அவர்கள்
என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. ஒவ்வொன்னையும் இது பண்ணா ஒரு 4 நாளைக்கு பின்னூட்டம் விட்டுட்டு இருக்கலாம். என்ன பாட்டு! அம்மா ஒரு வேண்டுகோள், எனக்கும் ஏதாவது கொஞ்சம் பாட கத்துக் குடுங்க வாய்ப்பு இருக்கிறப்ப. நானும் பாடணும்னு ஆசைப்படுறேன். அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள். அமுத ஊற்றை பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகர் ஐயா. அருமையா ரசிச்சு, அணுவணுவா ரசிச்சு இந்த பேச்ச கேட்டிருக்கீங்கன்னு தெரியுது. அடுத்து யார் பின்னூட்டம் பெற தயாரா இருக்கிறீங்க? அருணகிரி ஐயா வாங்க. குட் மார்னிங் நட்புலரி சார், கேக்குதுங்களா? சூப்பரா இருக்கு. குட் மார்னிங் நட்புலரி, குட் மார்னிங் கோமதி மேடம். இன்னைக்கு மேடமோட ஸ்பீச் வந்து நவரசங்கள், நவராத்திரி, நவகிரகம், நவதானியம்ன்ற மாதிரி இந்த நம்பர் 9ஓட இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் புவிசார் குறியீடு, தஞ்சை தலையாட்டி பொம்மை. ஸோ அந்த தஞ்சாவூர் கோவிலே வந்து 1000 வருடங்களுக்கு 1003வது வருடம் ஆரம்பித்து 1010வது வருடம் வரை கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ அதனுடைய அஸ்திவாரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மண் பரப்பி, அந்த மண்ணில் ஃபைன் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மெல்லிய மணலை வந்து பரப்பி அது மேலே தான் அந்த கல்லை வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் பொம்மையோட அடிப்படையில் தான் வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ பூமி அதிர்வுகள் ஏற்படும் போது அது வந்து தாங்கும். அந்த அடிப்படையில் மேடத்தோட அந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். டேக் ஹோம் மெசேஜை. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தாமோதரன் ஐயா, நீங்கள் பேசலாம். காலை வணக்கம். இன்று நற்புலரியை இது தலையாட்டி பொம்மையாகி குழந்தை போல் எல்லோரையும் ஆட்டி வைத்து விட்டீர்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. கையெழுத்தை பார்த்துதான் தலையெழுத்தை எல்லாரும் போடுவார்கள். தலையெழுத்தையே பக்தியால் மாற்றிவிடலாம் என்றார்கள். கணவன் எப்பொழுதுமே மனைவியிடம் தலையாட்டி பொம்மையாகத்தான் இருப்பார் என்ற கருத்தையும் கூறினீர்கள். புவிசார் குறியீடு அது தஞ்சாவூர் பொம்மைக்குத்தான் பொருந்தும். தத்துவத்தை உணர்த்துவது தலைசிறந்த தத்துவம். அது எல்லோர் தலை ஒரு வார்த்தையை வைத்து எத்தனையோ கருத்துக்களையும் ஊர்பிழைகளையும் கூடிய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது கணவனும் மனைவியும் ஒத்துதான் செய்ய வேண்டும். அதில் ஒருவர் மட்டும் தலையாட்டினால் இருப்பதாது, இருவருக்கும் புரிதல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் நன்றாக இருக்கும். எப்பொழுதுமே தலையாட்டி கொண்டே இருந்தால் அது ஒருதலை பட்சமாக போய்விடும் கருத்துக்கள். அதனால் வாழ்க்கைக்கு தேவையானது தலையாட்டி பொம்மை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து சிறப்பான இந்த செஷனை தந்த கோமதி அம்மாள், கோமதி உங்கள் பேரை பற்றி நன்றாக விளக்கம் கொடுத்தார். அவர் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இந்த உங்கள் பேச்சை ரசித்தார் என்று நல்லாக தெரிகின்றது. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ தாமோதரன் சார். நன்றி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக். இங்கிலீஷ் மேடம், தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். மேம், எக்ஸலன்ஸ் ஆஸ் யூஷுவல். உங்களுடைய பாட்டில் கலக்கிட்டீங்க. நீங்கள் வந்து தமிழ் டீச்சரா, நீங்கள் கணக்கு டீச்சரா, இல்லைன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் டீச்சரா சொல்லி எந்த டீச்சர்னு எதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கிளாஸும் இன்னைக்கு எடுத்துட்டீங்க. அரை மணி நேரத்தில் 3 கிளாஸ் எடுத்துருக்கீங்க. இன்னும் 3 இல்லை அதுக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 9 பற்றி நம்பர் அவ்வளோ இது கணக்கு போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதோட சிறப்பு சொன்னீங்க. தலையாட்டி பொம்மையை வச்சு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லிட்டீங்க. எல்லாமே அதுவே நீங்கள் பாடின அந்த பாட்டோட ஸ்பிரிட் வந்து அவ்வளோ ஹை ஸ்பிரிட் இருந்தது.
எவ்வளோ எனர்ஜி மேம், எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது. எப்படி அதுவும் இந்த குட் மார்னிங் மெசேஜஸ்ல ஒரு போடுற பாடல்கள் கூட கேட்பேன். அருமை, வெரி நைஸ். நீங்க தினம் அது போஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் அது எனர்ஜெட்டிக்கா இருக்குது. இன்னைக்கு செஷன் வெரி வெரி நைஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். சார் ஏதாவது தெரிவிக்க விரும்புறீங்க? தேவர்களுடைய நகைச்சுவையோட போகணும்னு சிரிச்சுக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால உங்கள் டைமை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன் நான் அம்மாட்ட வந்து எனக்கு பாட்டு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னு யாருக்காவது சொல்ல ஞாபகம் வருதா? இப்போ யோசிச்சு பாருங்க, எதனால் பாட்டுன்னு சொன்னேன்னு. ஏன்னு நான் சொல்லிடுறேன் என்னன்னு. எனது துணைவியார் சொல்லுகிற மாதிரியெல்லாம் ஆடி 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 ஆட்டம் நல்லா வந்துடுச்சு. என்ன வேணாலும் எந்த ஆட்டம் வேணாலும் நான் போட முடியும், ஆட்டம் நல்லா வந்துடுச்சு. ஆனா அவங்க திட்டுறதுக்கு பாடுவாங்க பாருங்க, திட்டுறப்ப அது திட்டுறாங்களா போட்டுறாங்களான்னு ஒன்றும் தெரியாம முழிச்சுக்கிட்டே நிக்கிறதுலயே பாட்டு வராம போச்சு. அதனால பாட்டு வந்ததுன்னா நானும் வந்து அவங்கள திட்டணும்னு நினைக்கிறப்ப பாட்டு பாடலாம்ல. அதுக்காக தான் பாட்டை கத்துக்கணும்னு கேட்டேன். இது சார் இன்னுமா நகைச்சுவை. இவ்வளவு நாள் ஆயுமா சார்? தெரியல. அவங்க திட்டம் போதே பாட்டு அதில் இருக்கும் சார். அதை நீங்க உணர்ந்து பார்க்கலையே. உணர்ந்து பாருங்கள், தெரியும் அவர் திட்டத்தை பாட்டாக. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். பாட்டு பாடக்கூடாது. மனைவி பாடினாங்கன்னா நம்ம ரசிச்சு தான் கேட்கணும். மனைவி சொல்லே மந்திரம் சார். அதை ஃபாலோ பண்ணி அதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். கண்டிப்பா. இதுல சில தந்திரங்களும் இருக்குமா, அதுதான் தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா அப்புறம் பவர் இல்லாம போயிடும். அந்த தந்திரத்துல எல்லாம் பெரிய ஆளு உங்க மனைவி தாங்க சார். மேடம், தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஹலோ சார், குட் மார்னிங். சொல்லுங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டு ஆல். எஸ் சார். மேடம் வெரி குட் மார்னிங். சூப்பராக இருந்தது மேடம். எல்லாரும் உங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, பெரியவங்க எல்லாருமே. ரியலாக ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையாக என்னென்ன மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் ஆல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே டச் பண்ணுறீங்க. உங்களுக்கு மியூசிக்காக இருக்கட்டும், இது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆல் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா லெவலையும் நீங்கள் டச் பண்ணி இந்த தலைங்கிற ஒரு டாபிக் ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய ஸ்பீச்சை வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பாடலோடு சேர்ந்து உங்களுடைய கருத்து ரியலாக சொல்லணும்னா தஞ்சாவூர் பொம்மையோட அந்த லாஜிக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தெரியப்படாத ஒரு விஷயமா இருந்தது மேம். நிறைய அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சச் எ கிரேட் செஷன் ஃபார் திஸ். தேங்க்யூ மேம். நல்லா இருக்கு. அதாவது அந்த போட்டோவில் பார்க்கும்போது அதுக்கும் உங்களுடைய வாய்ஸோடைய ஆடியபிளுக்கும் அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோட நீங்கள் எல்லாருக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு காலையை கொடுத்துட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அன்போடு நம்ம சகோதரியர் சுனிதா அவர்களுடைய கணவர் நாகராஜன் ஐயா அவருடைய பிறந்த நாளுக்கு நம் அனைவரின் சார்பாக ரமேஷ் ஐயா அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இறையருள் நிறைய அன்போடு வேண்டுகிறோம். ஆமாங்க சார். மறந்துட்டோம். என்னன்னு மறந்துட்டேன்னு சொன்னதான். சுனிதா அவர்களோட கணவர் நாகராஜனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நாகராஜன் சார் பிறந்த நாள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பல செல்வங்களும் பல கேள்வி ஞானமும் பெற்று சிறப்புடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாகராஜா. நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அருணகிரி சார் வாழ்த்து தெரிவிக்க தான் கை வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கோமதி மேடம், சிவகணி மேடம், உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ மேடம்.
கோமல் மேடம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இன்கால் மெசேஜஸையும் படிச்சிருக்கேன். இன்கால் மெசேஜஸையும் கண்ணன் சார் அந்த சண்முகி கொடுத்ததை படிச்சுட்டோம். உங்களுக்கான ஒரு நிமிடம் ஏற்படுகிறது. சார் வணக்கம் சார். சுனிதா சார். சாரி சார். பேசுங்க மேடம், பேசுங்க. மேடம் இன்னைக்கு செஷன் சூப்பரா இருந்துச்சு மேடம். ரொம்ப காலையிலேயே நல்ல பாட்டு, நல்ல ஒரு கணீர்ன்ற ஒரு உரத்த சத்தத்தோட ஒரு ஸ்பீச்சு, வாழ்க்கையோட ஒட்டுன பல தகவல்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். என்னுடைய கணவருக்கு வாழ்த்துதல் சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இந்த நற்புலரி ஃபேமிலியோட ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ் சொல்லிடுங்க. அண்ட் கோமதி மேடம் உங்களுடைய ஏற்படை வாழ்க வளமுடன் சார். அனைவரும் வாழ்க வளமுடன். முக்கியமாக சுனிதா மேடம் அவங்களோட ஹஸ்பண்ட் நாகராஜன் சாருக்கு ஒரு சின்ன பாட்டு மூலமாக கூட வாழ்த்து தெரிவிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தூண்டும் தீரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழை அள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். எனக்கு இவ்வளோ ரொம்ப நேரம் ஃபீட்பேக் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் நான் ரொம்ப நினச்சி பார்க்குறேன். இவங்கெல்லாம் நம்மளை இப்படி ஊக்குவிக்கிறதுனால தான் நம்மளால இன்னும் கொஞ்சம் நல்லா பாட முடியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா பேச முடியுது. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ ஒரு 1 இயராக தான் பாட்டு ப்ராக்டிஸ். அதுக்கு முன்னாடி மேடை பேச்சு ஓகே, ஆசிரியராக கணித ஆசிரியர் 33 வருஷம். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக பாடின பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுங்கும் போது எனக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இப்போ தலைப்பு கொடுத்தா அதுக்கு கருத்து இருக்குதோ இல்லையோ, அதுக்கு ரிலேட்டடான பாட்டு. இப்போ தலையாட்டுறதை பற்றி என்ன பாட்டு இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி அதை கொண்டு வர்றேன். ஏன்னா நம்ம பாடுற பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி. அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த ஏஜில் தான் இந்த மாரல் சப்போர்ட் தேவைப்படுது நமக்கு. ஒரு சின்னதாக ஒருத்தவங்க பாராட்டினா கூட அன்னைக்கு முழுக்க அப்படியே நம்ம ஃபுல் ரீசார்ஜில் இருக்கோம் இல்லையா? அதனால அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பான பாடலால் பிறந்த நாளை வாழ்த்திய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அருமையான இன்னைக்கு ஒரு ஸ்பீச் தலைங்கிற தலைப்பில்